வணக்கம். இது உகரம் தமிழ் வகுப்பு. இதுல பொருள் அறிவும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பொருள் அறிவோமோட கடைசி சாப்டர் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல 3 ஸ்லைட் கொடுத்திருக்கேன். அதுல ஆஸ் யூஷுவல் அந்த வார்த்தைகள் அதுக்கான பொருள் கொடுத்திருக்கேன். ஸ்லைடு 1, ஸ்லைடு 2, இது ஸ்லைடு 3. சரிங்களா? இப்ப இதுல உங்களுக்கு புரியாத சில வார்த்தைகள் இருந்துச்சுன்னா அதை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது எல்லாமே உங்களுக்கு மோஸ்ட்லி புரிஞ்ச விஷயங்கள் தான். ஸ்லைடு 2ல அதுவும் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்ச விஷயங்கள் தான். ஸ்லைடு 3ல இதுவும் புரிஞ்ச விஷயங்கள் தான். அப்படி உங்களுக்கு இதெல்லாம் மீறி ஏதாவது புரியல அப்படின்னா அந்த வார்த்தைகள் அதோட பொருள் நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல சொல்லி அனுப்புங்க. நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். சரிங்களா? சரி, இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3 ஸ்லைட்ல உள்ள வார்த்தைகளையும் ஆஸ் யூஷுவல் டே 1 நீங்க வார்த்தை பிளஸ் பொருள் பார்த்து படிச்சு அனுப்பணும். டே 2 அந்த வார்த்தைகள் பொருளோட நோட்புக்ல பார்த்து நீட்டா அழகா எழுதி அனுப்பணும் காலம்ஸ் போட்டு. டே 3 அம்மாவை டிக்டேட் பண்ண சொல்லணும் வார்த்தைகளை, அதுக்கான பொருளை நீங்க பார்க்காம சொல்லி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். டே 4 அந்த வார்த்தைகளை டிக்டேட் பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்ணணும், 3 காலம்ஸ் ஆஸ் யூஷுவல் போட்டு டிக்டேட் பண்ற வார்த்தைகளை எழுதி அதுக்கான பொருளை நீங்க பார்க்காம எழுதி அனுப்பணும். சரிங்களா? இதுதான் 4 நாளைக்கான அசைன்மெண்ட்ஸ். தேங்க்யூ.